நான் நினைக்கிறேன் வந்து தனிமை அளவுக்கு மீறிய தனிமை தான் இதுக்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அளவுக்கு மீறிய தனிமை வந்து கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளியாக கூட மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவரை நான் மனநோயாளின்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த மனசிதைவு இருக்கு இல்லையா? மனப்பிறழ்ச்சி, மனசிதைவுலாம் சொல்கிறாங்கல்ல இந்த சைக்காலஜிக்கல் தெரிஞ்சவங்க. ஸோ இது வந்து கேட்டால் அளவுக்கு மீறிய ஒரு தனிமையோடு அவர் இருந்துட்டார் பாருங்க. அப்படி தான் சொல்லப்படுது. என்னென்னு கேட்டால் கிட்டத்தட்ட 2 வருஷம் தனிமையாக இருந்தார், யார்கிட்டையும் பேசாமல் அப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, தனிமைன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தன்னை தனியாக ரூமில் அடைச்சிக்கிறதுன்னு கிடையாது. ரூமில் அடைச்சிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. பட் அது மட்டுமே தனிமை கிடையாது. யாரோடும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போது ஒருத்தரோடு நம்ம சந்திக்க வேண்டாம், ஆனால் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். ஒருத்தர் நம்ம சந்திக்க வேணால் 3வது நபர் மூலமாக தகவல் உங்களுக்கு தொடர்பையாக இருப்போம் அனுப்பலாம். இல்லை இன்னொன்று அடுத்த கட்டம் இன்னொன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரேடியோக்கள் பயன்படுத்துறது, டிவி பயன்படுத்துறது. ஸோ இதுதான் வந்து ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள தொடர்பு. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோன் மட்டுமே கிடையாது. நீங்கள் ஃபோனில் ஒருத்தர் பேசிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதே வந்து கேட்டால் ஒரு செய்திகள் தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ டிவி, ரேடியோ. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா ஏன் இப்போ வந்து சிறையிலலாம் வந்து இப்போ தனிமையில் தானே சார் வைக்கிறாங்க. சிறையிலேயே வந்து ஏன் டிவியை வந்து அனுமதிக்கிறாங்க?